தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு பேசிக் யூடியூபருக்கு தேவையான ஒரு திங்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இப்போ அன்பாக்சிங்கும் பண்ண போகிறோம். என்னடா இது இவ்வளோ பெரிய பாக்ஸை பிரிக்கிறேன்னு, இதோட ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்க வேணாம். இது அண்டர் த 1000, அதாவது 1000க்கு. இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேசிக் யூடியூபராக இருந்தால் கேமரா எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு பேசிக் யூடியூபருக்கு தேவையான திங்ஸ் தான் இது. என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குறானே பார்க்காதீங்க. வாங்க நம்ம பொருளை பிரித்து அன்பாக்சிங் பண்ணி என்னென்னு நான் காமிக்கிறேன். பேக்கிங் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ள என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஃப்ளாட்டாக இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாக்ஸை ஓரம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது QX220 26 சென்டிமீட்டரு 10 இன்ச்சஸ் ரிங்ஸ் இருக்கிற ரிங் ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ். நம்ம ஃபேஸ் வந்து பியூட்டியாக காமிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவரையிலும் வந்து நம்ம மொபைலில் எடுத்துகிட்டு இருக்கோம், அதாவது தனியாக வச்சு ஸ்டாண்டில் வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ட்ரைபாடை மாட்டினதுக்கப்புறம் எப்படி நம்மளோட கேமராவோட குவாலிட்டி இருக்குது, நம்மளோட ஃபேஸோட குவாலிட்டி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேக் ஃபேஸ் அண்ட் ஐ இன் பியூட்டி, நம்ம கண்களை இன்னும் மேலும் அழகாக்கி காட்டணும்னு போட்டிருக்கு. நைட் கோர் எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அண்ட் மல்டிபிள் கலர் டெம்பரேச்சர் இதில் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸை பொறுத்த மட்டும் வேற லெவலுங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலில் இருக்குது, வேற லெவலாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வரும்னு நினச்சேன் நான். பட் இது எல்லாமே ஸ்டீலில் இருக்குது. ஸோ இது அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணணும் போல இருக்கு. பாருங்க, ஃபுல் ஸ்டீலில் இருக்கு. சவுண்டு கேட்குதுங்களா? நான் முன்னாடி வாங்கியிருந்தேன் இதே ப்ரைஸுக்கு. முன்னாடி வாங்கினது வந்து ஸ்டீல் கிடையாது, பிளாஸ்டிக்கு. அது உடஞ்சிடுச்சு. ஸோ இதோட பாருங்க, அப்படி இப்படி மூணையும் வச்சு ஸ்டாண்ட் அப்படி நார்மல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போவே 1/2 மீட்டர் லென்த்துக்குள்ள இருக்கு. ஸோ இதை அப்படியே நீங்கள் கீழே இருந்து மேலே புஷ் பண்ணால் ஆகுது ஸ்டாண்டு. இது கேமரா ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது செல்ஃபி ஸ்டாண்டாக மட்டும் இல்லாமல் கேமரா ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இதில் பார்த்துருக்கீங்கன்னா இது போல்ட் நெட் எல்லாமே நல்ல குவாலிட்டியான போல்ட் நெட் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் இல்லை 8mm போல்டு எல்லாமே, போல்ட் நெட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இதோட ப்ரைஸை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைட் எப்படி இருக்குன்னு நம்ம பிரித்து பார்த்துடலாம். ஒரு RGB லைட்டிங்கு. பேக்கேஜ் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை தான், பட் இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு RGB லைட்டு. இதை இந்த ஒரு ஹெட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஹெட்டை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலே, ஃபுல்லாக டைட் பண்ணாலே டைட் ஆகிடும். அவ்வளோதான், ஃபுல் டைட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த RGB லைட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம இப்போ இந்த இடத்துல நம்மளோட இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது நம்ம 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஹெட் பால் இருக்குது, அதனால் 360 டிகிரி நம்ம இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டை நம்ம எப்படி வேணாலும் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் பாலை இப்படி நம்ம டைட் பண்ணிட்டோம்னா ஸோ ரொட்டேட் அது மாதிரி நின்றுடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு
இதை ஃபுல்லாக ஸ்டீல் இது எல்லாமே ஸ்டீலில் இருக்குது ஃபுல்லாகவே. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப டம்மியான திங்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ப்ரைஸுக்கு இது பயங்கர ஒர்த்துங்க. இதை இப்படி லாக்கை எடுத்துடணும். இப்படி லாக்கை இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சு இப்படி ஃபில் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே லாக் ஆகிடும். ஜஸ்ட்டு இது ரெண்டாவது இது போட்டு இந்த ஃபோல்டரை இப்படி லாக் பண்ணிடலாம். இப்போ ஃபோனுக்கு பொறுத்தவரையும் இது லாக் நல்லா ப்ரெஸ் இந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபோன் அந்த லாக்கை பொறுத்தவரையும் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பண்ணி எப்படி இருக்குன்னு அந்த ரிவ்யூவும் இப்போ நம்ம காமிச்சிடலாம். இது அவ்வளோதானா ஹைட்டுன்னா 1 மீட்டர் ஹைட் வந்திருக்கு. இப்போ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ரிங் லைட்டோட ஸ்டாண்டோட மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் எஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லைட் போடவே இல்லை, அதுவே இது கிட்ட வந்தவொடனே பாருங்கள் உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியும். இதுவே இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டாண்டில் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணாமல் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதை லைட்டை ஆன் பண்ணி எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் லைட்டை இப்போ ஆன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், இப்போ இன்னும் பிரைட்னஸ் அழகாயிட்டு அதிகமாகிடுச்சு. இதில் 3 மூடு இருக்குங்க. ஒன்று ஆன் ஆஃப் சுவிட்சு, குறைக்கிறது, பவரை குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு குறைக்கிறதுக்கு ஒரு பட்டனு, ஏற்றுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. சென்டர் பட்டன் இதோட மூடை மாற்றுறதுக்கு. பார்த்துங்க, வார்ம் மூடு இருங்க, லைட்டிங் எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மூடில் நல்லா செம்மையாக இருக்குது. இன்னும் கிட்ட வந்தோன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த செல்ஃபி லைட் நம்மளோட வீடியோவோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த லைட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதுவே இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ எல்லா லைட்டுமே ஸ்டூடியோவில் இருந்து எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணியாச்சு. இதோட பிரைட்னஸை குறைச்சி பார்க்கலாம். ஸோ நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. உங்களுக்கு வீடியோட அவுட்புட் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒயிட் வச்சு தான் வார்ம் ஒயிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைட்டிங்கே இல்லாத இடத்துலையுமே இந்த லைட் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இது இதோட ப்ரைஸ் 1000க்கு கீழே இருக்குது. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லைட்டோட ப்ரைஸ் 1000க்கு கீழே இருக்குது. இந்த லைட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பர்ச்சேஸ் பில்லை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட லாஸ்ட் வரையுமே விலையை சொல்லலைன்னா அண்டர் 1000, அதாவது 1000க்கு கீழே இந்த லைட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.